ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொள்ளு பருப்பு தான், கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு பருப்பு. இது வந்து எல்லோரும் செய்வீங்க தான். ஆனால் இங்கே நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடெலாம் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக சனிக்கிழமை இல்லைன்னா ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் 1 நாளாவது இருக்கும். பாசிப்பருப்பு எப்படி பாசிப்பயிறு கடைவோமோ அது மாதிரி தான் இது இருக்கும். இது உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது தான். அது நான் வந்து இன்றைக்கி கொள்ளுப்பருப்பு ரொம்ப நாள் ஆகிடுச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கு வந்து நான் 1 கப்பு நல்லா க்ளீன் பண்ணி கல்லெல்லாம் இருக்குங்க, நரிப்பயிருன்னு சொல்லுவாங்க, அந்த கொள்ளு கூட கலந்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வடைச்சட்டியில் எண்ணெயெல்லாம் விடாமல் சும்மா வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஊற வச்சுட்டு பண்ணுனா கொஞ்சம் விசில் வந்து கம்மியாக விடலாம். இது நான் ஊற வைக்காதனால வறுத்துட்டு போடும்போது சீக்கிரம் வெந்து கிடைக்கும். ஆனாலுமே 10லேருந்து 12 விசில் விட்டு தான் நம்ம கொஞ்சம் நல்லா கடையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மத்து வச்சு கடையிறதுக்கு மிக்சியில் போடுறத விட மத்து வச்சு கடைஞ்சி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் அந்த 1 கப்புக்கு வந்து கொஞ்சம் ரசத்துக்கு எடுக்கணுங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு, 9 பச்சை மிளகா போட்டிருக்கேன், 1 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். தாளிக்கிறப்போ நான் வந்து இது சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு வரமிளகா சேர்த்துக்கலான்ட்டு. இப்போ வந்து நான் 12 விசில் விட்டேங்க. எனக்கு அதுக்கு தான் இந்தளவுக்கு தான் வெந்திருக்கு. தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ரசத்துக்கு கொள்ளு ரசம் வைக்கிறதுக்காக இது வந்து இந்தளவுக்கு வெந்திருக்கு. இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து இப்போ கடையிறதுக்கு வந்து நான் மண் சட்டியில் கடைஞ்சோம்னா கரெக்டாக இருக்குமே, அதுக்காக அதுலேயே தாளிச்சிக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிங்க, கடுகு சீரகம் போடுங்க. ரொம்ப அந்த ஃப்ரேக்ரன்ஸே சூப்பராக இருக்கும். சீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து நான் முதல்லையே போட்டுட்டேன், ஏன்னா வெந்து கிடச்சின்னா நல்லாயிருக்குங்கிறதுக்காக. இந்த ஸ்டேஜில் தாளிக்கும் போதும் சின்ன வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டும் தாளிக்கலாம். நான் முதல்லையே போட்டுட்டேன். இப்போ வந்து வரமிளகா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து அந்த 9 பச்சை மிளகா மட்டும் காரம் பத்தாது. இந்த பாசிப்பருப்பு பயிறு கொள்ளு பருப்பு 2க்குமே வந்து உங்களுக்கு காரம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகா கூட வரமிளகாயும் சேர்த்துக்கும் போது அந்த கலரும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த டேஸ்ட்டு ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மறுபடியும் நம்ம வந்து கொதிக்க வச்சு இந்த மாதிரி மண் சட்டியில் கீழே வந்து நம்ம ஒரு பாத்திரம் ஏதாவது வச்சுட்டோ, இல்லை நம்மளுக்கு அந்த சும்மாடுன்னு சொல்லுவோம் இங்கே, அந்த சும்மாடு மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு நம்ம நல்லா காலில் மெட்டிக்கிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். ஏன் மிக்சியிலன்னா ஒரு தருதரும் மாதிரி அரைக்கவும் முடியாது, நைஸாக வரும். அப்புறம் வந்து சீக்கிரம் அந்த சட்னியெல்லாம் இது பண்ணுற மாதிரி ஒரு நுரக்கட்டின மாதிரியெல்லாம் இருக்கும். இது கையில் செஞ்சிங்கனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி வடகத்தோடு இந்த பருப்பு வச்சு தான் சாப்பிட்ருக்கோம் நம்ம வீட்டு லஞ்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.